இவருக்கு வந்து நீலாங்கரையில் ஒரு வீடு வந்து ஒரு 1,50,000 2 லட்ச ரூபாய் ஒரு வீடு பங்களா, பெரிய பங்களா டைப் 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு நீ வந்து நீ நீ என்ன உழைச்சியா, அவன் என்ன உழைச்சானா, இவன் உன்ட்ட இப்படி காசு வந்துச்சு அப்படி இப்படின்னு ஊரில் இருக்கிறவனை பூரா நத்தையாவது வாய்க்கு வந்தபடி நெஞ்சை உடச்சிக்கிட்டு திட்டுறது. திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது திமுகவினோட முழுமையான எதிர்க்கட்சின்றது அதிமுகன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் வந்து குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இடையில வந்து படுதா கட்டிக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போனால் அது வந்து நீங்கள் அம்பலத்துக்கு வந்து வெளிச்சத்துக்கு வரத்தானே செய்யும். பாஜகவினுடைய அடிமைக்கு வந்து அதிமுகவினுடைய ஊதுகுழல் வந்து சீமான். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது இவ்வளவு விமான டிக்கெட்டு, அங்கே போய் ஹோட்டல் தங்குற செலவு, மற்ற இரவு நேர செலவுகள், அதுக்கு போக மீட்டிங் பேசுறதுக்கு செலவு, அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் வந்து சீமானை வந்து கருப்பு பணம் மாதிரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்கல்ல. இது வந்து ஒரு வகையான வந்து இதுதானங்க, சுரண்டல் தானங்க. கருப்பு பணத்தை மட்டும்தான் வெளியில் விட்டுக்கிட்டு இருப்பானா? நீ வந்து என்ன சொல்கிற, எல்லாரையும் குற்றம் சாட்டுறது என்ன? என்னத்த நீ எப்படி சம்பாதிச்சா, என்னத்தை உழைச்ச, நீ என்னத்தை உழைச்சா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். ஸோ சமீபத்தில் தமிழ்நாட்டில் உலுக்கிய இந்த வட தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த திரள் நிதி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து மாவீரன் நாளாக இருக்கட்டும், இல்லை வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனால் அந்த திரள் நிதியில் வந்து ஊழல் நடந்திருக்கு, அதில் வந்து சீமான் வந்து கையாடல் பண்ணிட்டாரு, அதிலிருந்து தான் வந்து புதிய கார்கள்லாம் வாங்கியிருக்காருன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? முழுக்க உண்மைதான். அதாவது சீமானை பொறுத்தளவு யாராவது அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்தவர்களுடைய காசு, அந்த மாதிரி இதுலேயே வாழ்ந்து இப்படி இன்னைக்கு வரைக்கும் அதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வீட்டு வாடகை ஒருத்தன் கொடுக்குற மாதிரி இவருக்கு வந்து நீலாங்கரையில் ஒரு வீடு வந்து ஒரு 1,50,000 2 லட்ச ரூபாய் ஒரு வீடு பங்களா, பெரிய பங்களா டைப் 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு நீ வந்து நீ என்ன உழைச்சியா, அவன் என்ன உழைச்சானா, இவன் உன்ட்ட இப்படி காசு வந்துச்சு அப்படி இப்படின்னு ஊரில் இருக்கிறவனை பூரா நத்தையாவது வாய்க்கு வந்தபடி நெஞ்சை உடச்சிக்கிட்டு திட்டுறது. நீ என்ன வேலை பார்க்குற? 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்குற அளவுக்கு உனக்கு என்ன வருமானம்? நீ அது யாரு காசு? அதிமுகவிலிருந்து அவருக்கு வந்து மாதமோ ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கோ பெரிய அளவில் அது ஒரு கப்பம் போய்கிட்டே இருக்கும். அதனுடைய விளைவு தான் வந்து திமுக வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்பப்போ வந்து அதிமுக வந்து திட்டுற மாதிரி, அதிமுக ஊழல் இல்லாத கட்சியா அப்படின்னு தேவதமான தேனேன்னு போட்டு மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி திட்டுறது. இதான் அவருக்கு பொழப்பு. ஏன்னா அவரால் வந்து நிறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. அது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். ஒரு மனிதர் வந்து அவரை நம்பி பிழைக்க வந்து அவராலேயே அழிஞ்சு ஊரை விட்டு, சென்னையை விட்டு ஓடிட்டார். அவங்க ஊர் பக்கம்தான் ஒருத்தர். அவர் பேரெலாம் சொன்னால் ரொம்ப அதனுடைய நடவடிக்கையெல்லாம் நான் நேரடியாக பார்த்தாள், அந்த இடத்துல நேரடியாக பார்த்தாலும் நம்மளுடைய அனுபவங்களை தெரியும். அதனால் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப விரசமாக இருக்குது. மற்ற விஷயங்களை பற்றி அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுன்னு வேறு. ஆனால் இந்த நிவாரணத்தில் வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னா அதை நம்ப முடியும். ஏன்னா அவங்க கட்சி ஆளுங்களே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வீடியோவாக போடுறாங்க, இந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோன்னு. அதில் எப்படி கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் இருந்த சீமானுடைய 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சீமானுடைய நிலைமை என்ன, சீமானுடைய வசிப்பிடம் எது, வசிப்பிடம் எங்கே, எப்படியாப்பட்ட வீடு, எல்லாமே எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியும். இப்போ அவருடைய அந்தஸ்து என்ன, உயர் ரக காரு, விமான பயணம், அப்படி இப்படின்ட்டு அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அரசியல்வாதிகள்லேயே அதாவது நீங்கள் ஒரு கட்சி நடத்துறதுன்றது சாதாரணம் கிடையாது, ரைட்டுங்களா? ஒரு கட்சி நடத்துறதுனால இப்போ இந்த கட்சியில் இருக்கிற ஆளுகள், அந்த கட்சியினுடைய அடிமட்ட ஆட்கள், இவங்க வந்து அவர் மேலே ஒரு அபரிதமான ஒரு
நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஒரு மாற்று அரசியலுக்கு உண்டான ஒரு பண்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது சுத்தமாக பண்பே கிடையாது. அது பண்பும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. இப்போ அரசியல் ரீதியாக அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது வேற, ஆனால் சமீப காலங்களில் அவர் மீது அவதூறு தான் அதிகமாகுது. அவர் பிஜேபி பி டீம் அதிமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு, இது எப்படி நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியும்? உண்மை தானுங்க சகோதரா. நீங்கள் உண்மை இருக்கும்போது நீ அது வெடிச்சு தான் ஆகும். நீங்கள் அவதூறு கிளப்புன்றது சீமானை பொறுத்தளவு திமுகவை நோக்கி திமுகவை பற்றியோ திமுகவுடைய தலைவர்களை பற்றியோ, இப்போ அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஆனால் அவர் எப்பயுமே திமுகவுடைய தலைவர்களையே அவதூறு கிளப்பியே ஒரு பழகினவர். கடந்த எடப்பாடி பீரியட்ல அலிபாபாவும் 40 திருடர்களும் இருக்காங்கன்னு சீமான் சொல்லியிருந்தார் இல்லையா? அவருடைய பீரியட்லயே வழக்கையும் வாங்கியிருக்காருல்ல. அப்ப எப்படி நம்ம அவர் அதிமுகவுடைய கையாளுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? இல்ல, அது அதுதான் சொல்றேன். அதுதான் இதுல ஒரு அரசியல் ஒரு பெரிய டிராமா. உண்மையாவே அதிமுக எதிர்க்கலன்றீங்களா நீங்க? இல்ல, அவர் எதிர்க்கலான்னு கேக்குறீங்களா? இல்ல, எதிர்க்கலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? எதிர்க்கல. இது ஒரு திரைமறைவு நாடகம் தான். திரைமறைவுல எழுதி முடிக்கப்பட்ட திரைக்கதை, சரிங்களா? அதை வெளியில அந்த திரைக்கதைக்கு அப்படி வேற மாதிரி. இல்ல, ஏன் கேட்கிறேன்னா, சமீபத்துல அவரே சொல்லியிருந்தாரு, திமுகவுக்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடக்கிற போர்ன்றது பங்காளி சண்டை, பாஜக தான் எங்களுடைய எதிரின்னு சொல்லியிருந்தாரு. அவரு நீங்க இந்த மாதிரி சொல்றது எப்படி ஏத்துக்க? இல்ல, அதுதான் சொல்றீங்க. நீங்க யாராவது ஒரு ஆள் பண்ணீங்க திமுகவை எதிர்க்கிறது அப்படின்றது, திமுகவினுடைய முழுமையான எதிர்கட்சின்றது அதிமுகன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இடையில படுதா கட்டிக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போனால் அது நீங்கள் அம்பலத்துக்கு வெளிச்சத்துக்கு வரத்தானே செய்யும், தானே ஆகணும் நீங்கள். ஆனால் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே முத்திரை கொண்டு, அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க சார்? ஆமாங்க. இப்போ நீங்கள் முழுமையாக முதல்ல இப்போ பெரியாரிஸ்ட், நான் தந்தை பெரியார் அப்படி இப்படின்னாரு, சரிங்களா? ஆரம்பத்தில் பெரியார் அவருக்கு அப்போ மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன் இருந்தார். அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அவரெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது அவர் பெரியாருன்னு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு பார்த்தா பச்சை துண்டை கட்டிக்கிட்டு அப்பன் முருகன் அரோகரான்னு சொல்லிக்கிட்டு, இல்லை அது நான் வழி வந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அப்போ அந்த வழிகாட்டும் பாதை நீ கருப்பு சட்டை போடும்போது தெரியாதா? அப்போ நீ சுயநலனோட இருந்த, சுயநலனோட தானே கருப்பு சட்டை போட்டிருப்ப. அப்போ உனக்கு அப்பன் முருகன் முப்பாட்டா முருகன்லாம் உனக்கு தெரியாதா? முருக வழிபாடுன்றது பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழக்கம் தானே. அதுக்கும் அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் அவர் வேறுபடுத்தி காட்டுறாருல. அப்படி இல்லை, நீங்கள் கடவுள் அப்படின்னு தான் நீங்கள் வடநாட்டு கடவுள் தமிழ்நாட்டு கடவுள் என்ன இருக்கு? அப்போ தமிழ்நாட்டில் கடவுள்னு பேசினாவே அந்த பாஜக அப்படின்ற இதோட போயிடுமா? கடவுளுடைய நீங்கள் கடவுளை திடீர் பெரியாரிஸ்ட்னு பேசினாலும் திடீர்னு நீ கடவுள் வேலை பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு என்ன அர்த்தம்? இப்போ அதனுடைய சூட்சுமம் இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றன்னா, தமிழர்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு, அந்த தமிழர்களுக்கான வழிபாட்டை சொல்றதுதான் என்னுடைய கடமைன்றார் இல்லையா? அப்போ நீ கருப்பு சட்டை போட்டவனை திட்டக்கூடாதுல்ல. நீ பச்சை துண்டையும் காவி துண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தா இப்போ கருப்பு சட்டை போட்டவன்லாம் உங்களுக்கு சீமான் அவர்களுக்கு பாஜக காரங்களை விடவும் திமுக காரங்க மேலதான் அதிகமா அவர் விமர்சிக்கிறாரு, அவரோட எதிரியா பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்க அதெல்லாம் அதான் உங்களுக்கு இது திரைமறைவில் பக்காவாக கட்டமைக்கப்பட்ட திரைக்கதை, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து. அந்த திரைக்கதையை திரைக்குதுக்குரிய வசனத்தை மட்டும் ஒரு வெவ்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அப்படி இப்படி. இப்போ மழை வெள்ளம் இயற்கை, இப்போ இந்த சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டம் கடுமையான ஒரு 56 சென்டிமீட்டரு மழை. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, நெல்லை, 4 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு. 200 வருஷங்களில் இல்லாத ஒரு பேய் மழை அப்படின்றாங்க. இங்கே பெருமழை பெஞ்சதுன்னா அங்கே பேய் மழை பெஞ்சதுங்க. அப்போ ஒரு 56 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அடித்து ஊற்றி நம்மளாம் எப்படி பாதிக்கப்பட்டோம், நம்மளாம் எப்படி அதில் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோன்ற எல்லாருக்கும் தெரியும். இப்போது அந்த சென்டிமீட்டர் மழைன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஸ்கேலாக வச்சுருக்காங்க அப்படின்றான். ஆனால் பெரிய அளவில் சீமான் விமர்சிக்கல இந்த மழை வெள்ளத்தை. அரசாங்கம் ஓகே இருக்கிற அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்கன்னு தான் பாராட்டி தானே சொல்லியிருக்காரு. பெரிய அளவில் விமர்சனம் இல்லை இல்லையா? இல்லை, நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரா? விமர்சனம் ஒரு எதிர்கட்சியா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அதிக அளவில் பாஜக பண்ண மாதிரி பண்ணல இல்லையா? பாஜக பண்றதுன்றது நீங்கள் அங்கே மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி ஒன்றிய இல்லை, இது நாம் தமிழர் அரசியல் பண்ணியிருக்கலாம்ல. யாரு? நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்ணியிருக்கலாம், பண்ணல இல்லை. அரசியல் பண்றது விமர்சிக்கிறது
வேற, அரசியல் பண்றதுன்னு வேற இல்லையா? அரசு இப்போ பாஜக பண்ணுது அப்படின்னா அவங்க ஒன்றியத்தில் வந்து இப்போ அதில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கும் உண்டான நேரடி மோதலில் வந்து அவங்க வந்து மத்திய அமைச்சர்கள்லேருந்து இப்போ இருக்க நம்ம தமிழ்நாடு கவர்னர் முதற்கொண்டு திமுகவை வந்து முழு எதிரியாக வச்சு களத்தில் இறங்குறாங்க. ஆனால் உனக்கு எதிரி யாரு? அவரு பாஜக தானே சொல்றாரு முதல் எதிரி. அதெல்லாம் முதல் எதிரி பாஜக அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? பங்காளின்னு சொல்லியிருக்காரு சார். பங்காளி அது உண்மைதானே? அது ஏத்துக்கலையா நீங்க? இல்லைங்க, அதாவது சகோதரா ஒன்று இல்ல, நீங்க சீமானியா பங்காளியா பாக்கலையா நீங்க? இல்லை, நம்ம ஏன் பங்காளியா பார்க்கணும் அவரா? ஏதாவது ஒண்ணு நீங்க அப்போ திராவிடம் ஆதரிக்கிறவங்களும் வந்து முதல் எதிரி சீமான தான் வைக்கிறீங்க, கரெக்டா? அதனால தான் அவர் மீதான விமர்சனங்கள் அதிகமா வருது இல்ல? விமர்சனங்கள் ஏத்துக்கு வரத்தானே செய்யும். நீங்க வந்து 100% புடம் போட்ட தங்கம் கிடையாதுல்ல. அப்ப உங்களோட முதல் எதிரியும் பாஜக கிடையாது, சீமான் தானா? அதாவது அர்த்தங்க, பாஜகவினுடைய ஊதுகுழல் தானே அதிமுகவினுடைய பாஜகவினுடைய அடிமைக்கு வந்து அதிமுகவினுடைய ஊதுகுழல் வந்து சீமான். இப்போ நீங்கள் அதிமுகவையும் பாஜகவையும் சமநிலையில் வச்சு தான் இப்போதான் கூட்டணி பிரிஞ்சுட்டாங்கல்ல. எப்படி பேசாமல் இருக்க முடியாது? அதாவது நீங்கள் வந்து முழுக்க வந்து இப்போ ஒரு மழை வெள்ளம் இயற்கை வெள்ளம் 56 சென்டிமீட்டர் மழை வச்சுக்கணும், ஸ்கேல் வச்சு அளந்தாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தற்கொலை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இயற்கை வானிலை ஆய்வு மையம்னு ஒரு பெரிய இது இருக்குது. ஒரு அளவுன்ற சொல்லுவாங்க. வெயிலுடைய அளவு ஃபாரன்ஹீட்டுன்னு சொல்கிறான். 102 ஃபாரன்ஹீட்டு, 120 ஃபாரன்ஹீட்டு வெயில் காலத்தில் அளவு சொல்கிறேன். ஏன் ஸ்கேல் வச்சு அளந்தீங்களா அப்படின்னு எவனாவது கேட்பாங்க. அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா நான் வந்து ஜிஎஸ்டி வந்து தரமாட்டேன் மத்திய அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்க? ஆனால் தானே ஆக மாட்டாருன்றீங்களா? ஆக முடியாது. மாட்டாருன்னு இல்லை, முடியாது. இப்படி அந்த கருத்தை வலுவா வைக்கிறார்ல, நான் வந்தா ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேன் மத்திய அரசுக்கு. அவர் கருத்து நீங்க வலுவா கூட வைக்கலாம், இழுவா கூட வைக்கலாம், வச்சுட்டு போங்க. முடியணும்ல. எல்லாருக்கும் தான் முதலமைச்சர் கனவு இருக்கு. 1% இருந்து நீங்க 7% வரைக்கும் வந்திருக்காருன்னா அடுத்த பாய்ச்சலுக்கு போக மாட்டாங்க. நீ முதல்ல உன் கட்சிக்காரனை சுரன்றதை முதல்ல நிப்பாட்டு. கட்சிக்காரன் சுரண்டாரா? அப்புறம் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது இவ்வளவு விமான டிக்கெட்டு, அங்கே போய் ஹோட்டல் தங்குற செலவு, மற்ற இரவு நேர செலவுகள், அதுக்கு போக மீட்டிங் பேசுறதுக்கு செலவு, அப்படி இப்படின்னு பார்த்தா அவன் வந்து சீமான வந்து சார் அது எல்லாமே வந்து ஒயிட் மணியா கணக்கு காட்டப்படுது சார். அவர் வந்து செலவு பண்றாருன்றது வேற, ஆனா இது எல்லாமே பிளாக் மணி கிடையாது இல்ல, ஏதோ கருப்பு பணம் மாதிரியே வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்கல்ல. இது வந்து ஒரு வகையான வந்து இதுதானங்க, சுரண்டல் தானங்க. இல்ல சுரண்டல்ன்றது வேறங்க. ஆனா நான் கேட்க இது ஒரு கருப்பு பணம் மாதிரி, இது வந்து அவர் கையாடல் பண்றாரு அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்றீங்க. கருப்பு பணத்தை மட்டும்தான் வெளியில விட்டுக்கிட்டு இருப்பானா? நீ வந்து என்ன சொல்ற? எல்லாரையும் குற்றம் சாட்டுறது என்ன? என்னத்த நீ எப்படி சம்பாரிச்சா, என்னத்தை உழைச்ச, நீ என்னத்தை உழைச்சா? இல்லைங்க, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்களும் வந்து காமராஜர் மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு இப்படிதான் அரசியல் பண்ணணும் நீங்க? இல்ல, நல்ல பேண்ட் சட்டை போடட்டுங்க, அவருக்கு நல்லபடியா இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் சொல்ல, அவருடைய உடை அலங்காரத்தை அவருடைய இதுக்கெல்லாம் நம்ம குறையாவது குறை சொன்னோமா? அவர் சட்டையை கழிச்சு ஃபிளைட்ல போறாரு, கார்ல போறாரு, அது ஒரு பயணம் அதைத்தான் சொல்றேன். அப்ப நீ மத்தவனு ஏன் சொல்ற? மத்தவர் நல்ல சட்டை போட்டு உனக்கு எப்படி இந்த கார் வந்துச்சு, உங்க அப்பா வாங்கி கொடுத்தானா, உங்க தாத்தா வாங்கி கொடுத்தானா அப்படின்னு கேட்க கூடாதுல்ல நீ? அவர் சொத்தை தான் கேட்காரு, அவர் எப்படி சம்பாதிச்சீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. அவர் வந்து காரை பத்தி நீங்க எப்படி சம்பாதிச்சா, உனக்கு எப்படி இந்த காசு? அவர் இயக்குனரா இருந்தவர். என்ன கொடுக்குறாங்க? அவர் இயக்குனரா இருந்தவர் சார். அதாவதுங்க, இதுதான் கருப்பு பணம். அதுக்கு இதுலதான் வந்து நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கருப்பு பணம் செலவழிக்கல. மற்றவன் செலவழிச்சா அது எவன் பணம் செலவழிச்சாலும் அடுத்தவன் பணம் தானே. ஏன் கருப்பு பணத்தை மட்டும்தான் வெளியே விடணுமா? அது மட்டும்தான் நான் கருப்பு பணம். ஆனால் இங்கே என்ன சார் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ சீமான் அவர்கள் இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேட்குற கேள்வி அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது அது மக்களிடையே எடுப்படலை இல்லையா? அவர் மேலே எந்த மக்கள் என்ன இருக்கு சொல்லுங்க? அடிப்படை அந்த கட்சிக்கு அவருக்கு அந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி, அவருடைய அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர். அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம். சரி, தமிழ் தேசியம் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் சாத்தியப்படுத்துறீங்க? அவங்க வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்படுத்துவோம். இந்தியா முழுக்க வந்து கூட்டாட்சி தத்துவம் தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து 10 வருஷம் ஏட்டுல இல்ல, அது பேச்சுல இருக்க தவிர ஏட்டுல இல்ல. அதாவது இப்போ இந்த 9 வருஷம் இந்த பாஜக ஆட்சியில தான் வந்து அந்த கூட்டாட்சி தத்துவம்ன்றதை செதைச்சு ஒரே நாடு ஒரே தேசம்ன்ற மாதிரி அவன் ஒரு இது போயிட்டு இருக்கான். அதற்கு முன்னால நீங்க வந்து அதாவது இந்திரா காந்தியினுடைய ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, ஒரு வகையான அது ஒரு சர்வாதிகாரம் அது இருக்கும்போது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய பிடியில் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு அதற்கு பிறகு மாநில அரசுகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, கண்டமெண்ட்டுக்கு ஒரு கோமாளித்தனம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிச்சு. மிசாவை அமல்படுத்தினது, ஒரு எல்லா வகையான ஹிட்லரிசம் பூரா கோமாளித்தனம்லாம் பண்ணிச்சு. அதன் பிறகு காங்கிரஸினுடைய சரிவு ஆரம்பித்த உடனே தான்
இந்தியாவில் வந்து கூட்டாட்சி தத்துவம், கூட்டணி அரசு, மாநில கட்சிகளை வந்து அனுசரித்து போய் ஒருங்கிணைச்சு போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைமையில தான் காங்கிரஸ் இருந்துருது. அதற்கு பிறகு அதுக்கு பிறகு பூரா வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு அதுவும் வந்து கூட்டணி அரசுகள் தான். ஜனதா தளத்தில் தலைமையில் அவர் என்ன சொல்றாரு, கூட்டாட்சி நாங்கள் ஏற்படுத்துவோம், மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலை எல்லாத்தையும் மாநிலத்துக்கு கொண்டுட்டு வரோன்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து கூட்டணின்னு சொல்றீங்க, ஒரு கூட்டாட்சின்ற அதுதான் கூட்டணி இருந்தால் தானுங்க கூட்டாட்சி. வேற என்ன இதில் என்ன கூட்டாட்சிக்கும் கூட்டணிக்கு என்ன இருக்குது? மாநில கட்சிகளுடைய திட்டங்கள், ஒரு சிந்தனைகள், செயல்பாடுகளா இது அவரும் அதான் சொல்றாரு. மாநில கட்சிகளே ஒன்றிணைங்க, காங்கிரஸ் பாஜக இல்லாத மாநில கட்சிகள் ஒன்றிணைக்கணும்ன்றாரு. ஒன்று இணைப்பார் அவரு? இல்ல இணைக்கிறாரான்னு கேட்கறாரு. அவர் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. அவர் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. உங்கள்ட்ட சொல்லியிருந்து இணைக்க போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க, இணைக்கிறாரா? இல்ல அவர் முன்னெடுக்கணும்ன்றீங்களா? முதல்ல மாநில கட்சிகளை இணைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் இறங்கியிருக்காரா? இல்ல இறங்கல. அவர் வந்து மாநில கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும், ஒரு அரசு உருவாக்கணும்ன்றத ஒரு ப்ரொபோசலா வச்சிருக்காரு. அவரு கூட இங்க இருக்கிற கட்சிகள் முதல்ல சேருமா? அவர் தனித்து போட்டின்றாருல்ல. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் போட்டிடுறாரு. முடிஞ்சா இவங்க கூட மோதிப்பாருங்கிறாரு. அப்புறம் அண்ணாமலை கூட மோதிப்பாரு. அண்ணாமலை சொல்றாரு பிஜேபி என்கிட்ட மோதிப்பாரு, என்னை விட 10,000 ஓட்டு 1000 ஓட்டு கூட வாங்கிப்பாருங்கிறாரு. அது உண்மைதான். அது நல்லது, அது உண்மைதான். அது வந்து ஒரு 10,000 ஓட்டு வரைக்கும் வாங்கிக்கிட்டு எல்லா தேர்தல்லையும் வந்து டெபாசிட்டை பறி கொடுத்துட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அவருடைய சுகபோக வாழ்க்கை, அவருடைய அபிலாசைகள், அவருடைய சுகத்துக்கு உண்டான அவருடைய வாழ்க்கை முறைக்கு உண்டான நிதி குவிகிறது, இதெல்லாம் வந்து நல்ல ஆள் சொபஸ்டிகேட்டடாக தானே இருக்காரு. அதில் இன்னும் குறைச்சியா? ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த பத்திரிகையாளர் கேட்குறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு இந்த 7% உயர வாய்ப்பு இருக்கா, இல்லை கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 7% அப்படியே இருந்தாலே பெரிய விஷயம்தான். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி.